ஹலோ லிட்வாம் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிளை பற்றி பார்க்க போகிறோம். ஆத்தரைஸ்ட் வெர்ஷன்னா என்ன, இதை யார் எந்த டைம் பீரியடில் எத்தனை பேர் சேர்ந்து ரெடி பண்ணாங்க அப்படின்ற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆத்தரைஸ்ட் வெர்ஷனுக்கு முன்னாடி எத்தனை வெர்ஷன்ஸ் ஆஃப் பைபிள் இருந்தது அண்ட் இதுக்கப்புறமும் இந்த வெர்ஷனை எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தன்றதை பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கட்டும், இல்லைனா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜாகவே இருக்கட்டும், இதை ரெண்டுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் ரோலில் இருக்கிறது தான் பைபிள். பைபிளில் ரெண்டு பெரிய பார்ட்ஸாக பிரிச்சிருப்போம், ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய ஃப்ரேசாலஜி டேர்ம்ஸ் எல்லாமே பைபிளோட ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறது தான். நியூ டெஸ்டமெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இன்றைக்கி இருக்க இங்கிலீஷோடைய லிட்ரரி அண்ட் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் என்ரிச் ஆயிருக்கு. ஈவன் சாசர்லேருந்து ஈட்ஸ் வரைக்கும் அண்ட் டிஎஸ் எலியட் போன்ற கிரேட் ரைட்டர்ஸ் கூட பைபிளோடைய ஷியர் பொயட்ரி, அதில் இருக்க சப்ளிமிட்டி அண்ட் பியூட்டி ஆஃப் லாங்குவேஜை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பைபிளை 14th சென்ச்சுரியில் வைக்லிஃப் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடியே 9th and 10th சென்ச்சுரியில் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் நடந்திருக்கு பைபிளோடைய சில பார்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ண. அந்த மாதிரி நடந்த சில அட்டெம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் 14th சென்ச்சுரியில் வைக்லிஃப் பைபிளை ட்ரான்ஸ்லேட் பண்ணார். 14th சென்ச்சுரியிலேருந்து இப்போ நாம் பார்க்க போகிற ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் இதுக்கு நடுவில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ட்ரான்ஸ்லேட்டிங், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ரெண்டு இருந்தது. அந்த ரெண்டு ட்ரான்ஸ்லேஷன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஒன்று வில்லியம் டிண்டேல் 1525 பப்ளிஷ் பண்ண ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் செகண்ட் ஒன் 1535 மைல்ஸ் கவர்டேல் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள். இது வைக்லிஃப் உடைய ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிளுக்கு அப்புறம் வந்த ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைபிள். அண்ட் இந்த ரெண்டு ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் தான் இப்போ நாம் பார்க்க போகிற ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிளோட இன்ஃப்ளூயன்ஸாக அமைஞ்சது. இப்போ நாம் ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிள்னா என்னென்னு பார்க்கலாம். ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிள் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வந்த பாப்புலர் வெர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லா ட்ரான்ஸ்லேஷன் இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் ட்ரான்ஸ்லேஷனை விட ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக இருந்தனால இதை நம்ம ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிள்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிளை முன்னாடி பார்த்த வெர்ஷன்ஸ் மாதிரி ஒரே ஒருத்தர் ட்ரான்ஸ்லேட் பண்ணலை. அதுக்கு பதிலாக இதை ஒரு கமிட்டி ஆஃப் பீப்புள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கமிட்டியில் 57 டிவைன்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ் சேர்ந்து பப்ளிஷ் பண்ண இந்த வெர்ஷனை தான் நாம் ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்கிறோம். யார் இந்த கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணால், எத்தனை பேர் இருந்தாங்க, இதை எந்த பீரியடில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கமிட்டியை கிங் ஜேம்ஸ் I ஹாம்ப்டன் கோர்ட்டோடைய கான்ஃபரன்ஸில் கன்வின்ஸ் பண்ணுறாரு. அண்ட் இதை 1604 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கும் மேலே இது ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதோட நியூ வெர்ஷன் ரெடி பண்ணவே டைம் ஆச்சு. இதை 1611 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 57 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டிக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டபடி அவங்க பிஷப்ஸ் பைபிளை பேஸ் பண்ணி தான் இந்த நியூ ஆத்தரைஸ்டு வெர்ஷனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே, இப்போது இந்த பிஷப்ஸ் பைபிள்னா என்னென்னு பார்த்துடலாம். இந்த பிஷப்ஸ் பைபிள் அப்படின்றது 1568 அதாவது நம்ம முன்னாடி பார்த்த டிண்டேல் அண்ட் கவர்டேலோட வெர்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்த ஒரு வெர்ஷன் தான் இந்த பிஷப்ஸ் பைபிள். இந்த பிஷப் பைபிளில் ஆர்ச் பிஷப் பார்க்கர் அப்படின்றவர் 1568 ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பைபிளை ஃபர்ஸ்ட் பேஸாக வச்சு தான் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கமிட்டிக்கு ஆர்டர் வருது. ஆனால் இந்த கமிட்டி வெர்ஷன்ஸ் ஆஃப் டிண்டேல் அண்ட் வைக்லிஃப் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க பிஷப்ஸ் பைபிளை விட. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பைபிள், அதாவது இந்த ஆத்தரைஸ்ட் வெர்ஷனை ட்ரான்ஸ்லேட் பண்ணவும் ரிவைஸ் பண்ணவுமே 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அண்ட் இப்படி ரிவைஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்த இந்த வெர்ஷனை தான் தி ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த வெர்ஷனும் ஒரே வெர்ஷனாக வரல, இதை 2 இஷ்யூஸாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது ஆத்தரைஸ்ட் வெர்ஷனை 1611 கிங் ஜேம்ஸால் பப்ளிஷ் பண்ணப்பட்ட இந்த பைபிளை 2 இஷ்யூஸாக வெளியிடுறாங்க. இந்த 2 இஷ்யூஸ் என்ன, இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஒரு வெர்ஷனை பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ஹீ பைபிள், அதாவது மேலே ரெஃபர் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பைபிளில் 72 புக்ஸ் இருக்குது. அதில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்க ஒன் ஆஃப் த புக் தான் த புக் ஆஃப் ரூத். அண்ட் இதில் வர ரூத் அப்படின்ற கேரக்டரை இந்த இஷ்யூ ஆஃப் த பைபிளில் ஹீன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது அவர் ஒரு மேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லி வந்த அந்த இஷ்யூவை தான் ஒன் ஆஃப் த இஷ்யூ, அதாவது வெர்ஷன் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே ஆத்தரைஸ்டு வெர்ஷனில் அடுத்த வெர்ஷன், அதாவது இன்னொரு இஷ்யூவான பைபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஷீ பைபிள். அதாவது இதே புக் ஆஃப் ரூத்தில் வர ரூத்ன்ற கேரக்டர் ஷீ, ஃபீமேல் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இதை ஷீ பைபிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பைபிள் 2 இஷ்யூஸாக வெளியாகுது, பைபிள் அண்ட் ஷீ பைபிள் அப்படின்ட்டு.
இந்த 1611ஓட ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த பைபிள் முடியல. ஈவன் இந்த ஆத்தரைஸ்ட் வெர்ஷனையுமே ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது 1870 கேண்டபரியில் 2 கமிட்டி சேர்ந்து இந்த ஆத்தரைஸ்ட் வெர்ஷனை ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக நியூவாக ரிவைஸ் பண்ணி வரது அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை 1881 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நியூவாக ரிவைஸ் பண்ண ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை 1885 பப்ளிஷ் பண்ணுறாங்க. சரி, இந்த ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிளில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிளில் வில்லியம் டிண்டேல் யூஸ் பண்ண அதே ஃப்ரேஸாலஜி, அதாவது சில ஃப்ரேசஸ் அப்படியே தான் இருந்தது. அதை அப்படியே ஆத்தரைஸ்டு வெர்ஷனில் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்தரைஸ்டு வெர்ஷனை பார்த்தோன்னா அதில் ப்ரோஸுடைய ரிதம், சின்டாக்ஸ் அண்ட் ஸ்டைலை அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவன் லாங்குவேஜ் ரொம்பவே சேக்ரடாகவும் ரொம்ப ஆர்கேக் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருந்தாங்க. காரணம் என்ன, கிங் ஜேம்ஸ் 57 மெம்பர்ஸை வந்து, அதாவது அவங்க எல்லாருமே ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ். ஸோ அவங்களுடைய லாங்குவேஜ் கொஞ்சம் ஆர்கேக்காக தான் இருக்கும். ஸோ கிங் ஜேம்ஸுடைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் பைபிளுடைய லாங்குவேஜ், அதாவது அந்த இங்கிலீஷை ஆர்கேக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் கொஞ்சம் லிட்ரரினஸையும் கொலோக்கியலிசமையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ரெண்டுத்துக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருந்தாங்க. அண்ட் இதில் நிறையா லாட்டின் டேர்ம்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆத்தரைஸ்டு வெர்ஷனில் டிண்டேலோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது டிண்டேலோட ரைட்டிங்ஸும் ஃப்ரேஸஸும் அதிகமாகவே யூஸ் ஆயிருந்தது. எக்ஸாம்பிளுக்கு த பர்டன் அண்ட் த ஹீட் ஆஃப் த டே அப்படின்ற ஃப்ரேஸும், ஈட் ட்ரிங்க் அண்ட் பி மெரி அப்படின்ற இந்த ஃப்ரேசஸ் இதெல்லாமே டிண்டேல் அவரோட வெர்ஷனில் யூஸ் பண்ணியிருந்த அதே ஃப்ரேசஸை அப்படியே ஆத்தரைஸ்டு வெர்ஷன்லேயுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் டிண்டேலோட வெர்ஷனை அப்படியே காப்பி பண்ணியிருந்தாலும் நிறைய க்ரீக் வேர்ட்ஸ், அதாவது டிண்டேல் யூஸ் பண்ணியிருந்த க்ரீக் வேர்ட்ஸை ட்ரெடிஷ்னல் இங்கிலீஷ் வேர்ட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. தி ஆத்தரைஸ்ட் வெர்ஷன்னா என்ன, அதை யார், எப்போ, எந்த பீரியடில் பப்ளிஷ் பண்ணாங்க, இதில் என்னென்ன மாற்றங்கள் இருந்தது, அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தோம். லேட்டராக பைபிளில் இருந்த நிறைய ஃப்ரேசஸ், ரிதம், சென்டிமெண்ட்ஸ் இது எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரோட ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சு. அதாவது இங்கிலீஷ் மென் அதை ஒரு மென்டல் மேக்கப்பாகவே அவங்களுடைய லைஃப்க்கு மாற்றிக்கிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா சாங்ஸ் ஆஃப் சாலமன்ஸில் வரைய நிறைய ஃப்ரேசஸை எவ்ரிடே ஸ்பீச்சில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நம்ம த பெஞ்சமின் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு கூப்பிடுவோம். பெஞ்சமின் ஆஃப் த ஃபேமிலினா வீட்டோட கடைக்குட்டி, கடைசி பையன் இல்லை கடைசி பொண்ணை நம்ம பெஞ்சமின் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் எல்லாம் பைபிள்லேருந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்களுடைய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா ஆத்தரைஸ்டு வெர்ஷன் யூரோப்பியன் கல்ச்சருடைய ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஹலோ லிட்வார்ம் வியூவர்ஸ்.